நமஸ்காரம். வெல்கம் டு பி குருஸ் தமிழ். நான் உங்கள் ஜே.கே. என்னுடன் மீண்டும் பி குருஸ் பிதாமகர் திரு ராஜகோபாலன் அவர்கள் வரவேற்போம். நமஸ்காரம் சுவாமி. தாசன் சுவாமி. சௌரியமா இருக்கிறா? உடம்பெல்லாம் எப்படி இருக்கு? சௌக்கியமா இருக்கு. இதுல ஒரு உற்சாகம் என்ன என்று கேட்டால், தேவரீரை பார்த்த உடனே பெருமாளை பார்த்தவர் ஒன்று. இரண்டாவது, நாம் இருவரும் பேசக்கூடியவது இப்ப வைணவ தலங்களில் தமிழகத்தில் எப்படி சைவ தலங்களில் கந்த சஷ்டி திருப்புகள் போன்றவைகள் எல்லாம் பாடி ஓம் நமச்சிவாயா என்று சொல்லி எங்கு எந்நாடோரின் திருவினையை போற்றி, தென்னாட்டுக்குரிய சிவனையை போற்றி, இந்நாட்டுக்கு இறைவா போற்றி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தெய்வ பூமி தமிழகம். தமிழகத்தில் ஆண்டாள் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக எழுதிய திருப்பாவை, அதையும் தவிர 4000 திவ்ய பிரபந்தம், இத்தனை ஆழ்வார்கள் தமிழுக்காக சேவை செய்திருக்கிறார்கள். அவர்களுடைய தொண்டுகளை எல்லாம் அவருக்கு தலை வணங்கி நாம் இருவரும் இன்று பேச ஆரம்பிக்கும் பொழுது, வைணவ தலங்களில் எப்படி கட்டியம் வாசித்து எம்பெருமானுக்கு திருமஞ்சனம் செய்யும் பொழுது கட்டியம், மதுராந்தகத்தில் இருக்கக்கூடிய ஏரிகாத்தராமர் கோவிலில் கட்டியம் வாசிப்பது, வடுவூர் கோதண்டராமசாமி கோவில் கட்டியம் வாசிப்பது, அதையெல்லாம் போட்டு எல்லாத்தையும் தவிர ஒன்னே ஒண்ணு, அந்த லட்சுமி நரசிம்மன் சன்னதியில யஸ்யா பவத் பக்த ஜனாத்யந்த வித்தமன்னே சவிதா ஜதூர்ணம் ஸ்தம்பே அவதார தமனன்ய லப்யம் லக்ஷ்மி நரசிம்மம் சரணம் பிரபத்யே என்று சொல்லி, அகோவிலே கௌருட சைல மத்தியே கிருபாவசாத் கல்பித சன்னிதானம் லக்ஷ்மியாம் சமாலிங்கத வாமபாகம் லக்ஷ்மி நுசும்மம் சரணம் பிரபத்யே என்று சொல்லி, எங்குமுடன் கண்ணன் இங்கு இல்லையால் என்று இறப்ப என்று திருவல்லிக்கேணியில் இருக்கக்கூடிய அழசிங்க சன்னதி சேவிச்சு நாம் இருவரும் இந்த விவாதத்தை தொடங்கலாம். இது ஒரு ஆன்மீக குரலாக இருந்தாலும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய இன்றைய நிலைமை எப்படி ஹிந்து ரிலிஜியஸ் என்டோமென்ட் போர்டு வற்புறத்தின் காரணமாக, கட்டாயத்தின் காரணமாக முருகன் திருவிழாவை நடத்தினார்களோ அதே மாதிரி வைணவ திருவிழாவும் நடத்த வேண்டும் என்று சொல்லி, ஆனா அவங்க என்ன திரும்ப பண்ணுவாங்க, இப்போ தமிழ்நாடு ஆன்மீக பூமின்னு சொல்லிட்டு முருகனுக்கு பண்ணதுக்கு காரணம், இந்த போன 2 வருஷத்துக்கு முன்னாடி முருகன் திருவிழா கொண்டு வெற்றிவேல் ரொம்ப நல்லா போச்சு அது. ஆனா இது பண்ணிட்டாலும் நாளைக்கு பாருங்க ஒன்னொன்னு சர்வதனம் சமாதானம், நாங்கெல்லாம் செக்குலர்னு விட்டு நாளைக்கு முஸ்லீம் திருவிழா கிறிஸ்து திருவிழா எல்லாம் பண்ணுவாங்க. அதுக்காக இந்த முதல்ல ஹிந்துவை பண்ணி விட்டாங்க. அதுல ஏற்பட்ட தீர்மானங்கள் எல்லாம் கூட தமிழக அரசு ஏற்குமோ ஏற்காத தெரியாது. விடுதலை சிறுத்தை கட்சி என்ற கட்சி திமுகவிற்கு எதிராக இருக்கிறது, கம்யூனிஸ்ட் கட்சி எல்லாம் எதிராக விட்டது. ஒரு முருகனால எல்லாரும் டிஸ்டன்ஸ் ஆயிட்டாங்க. ஆக இந்த ஒரு முருகனால எல்லாரும் டிஸ்டன்ஸ் ஆயிட்டாங்கன்னா ஆன்மீக அரசியல் பண்றோம் சொல்லிட்டு பாஜக ரொம்ப நாளா, இன்ஃபேக்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டி இந்துவிசம் பார்ட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஜேபி அதுக்குள்ள வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். பிஜேபி நெருக்கமா வருதா? ஜே.கே. தவறாக நினைக்க கூடாது. தாங்கள் என் மீது கோபப்படக்கூடாது. ஏன் தெரியும், நான் கோபப்படுற மாதிரி பேசினா கூட வயசு முதிச்சினால அந்த மாதிரி பேசிட்டேன்னா கூட என்ன சமிக்கணும் சுவாமி. இல்ல, மேபி நான் உங்களை தூண்டுறதால தான் நீங்க அப்படி பேசுறீங்கிறது எனக்கு தெரியுது. பட் இருந்தாலும் இந்த கேள்வி கேட்ட நிறைய பேர் மனசுல முத்துராமலிங்க தேவர் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக இந்திய வரலாற்றை எழுதிய தமிழகத்தை ஒரு தியாகியான முத்துராமலிங்க தேவர் தெய்வம் ஆன்மீகம் இரண்டும் 2 கண்கள் என்று சொன்னார். ஆக மொத்தம் தமிழகம் என்பது தெய்வீக பூமி சுவாமி. அது அவ்வளவா ஒன்னும் இல்ல, அதுல மாற்று கருத்து இருக்க முடியாது, மாற்று சிந்தனை இருக்க முடியாது. ஆழ்வார்கள், நாயன்மார்கள், இன்ஃபேக்ட் ஆச்சாரியர்கள், இன்ஃபேக்ட் நமக்கு தெரிஞ்சு ராமானுஜர், சங்கராச்சாரியர் ஒருங்கிணைந்த தமிழ்நாட்டுல தான் இருந்தார். இன்ஃபேக்ட் இன்னைக்கு காலடி தனியா இருந்தா கூட, கேரளத்துல இருந்தா கூட ஒருங்கிணைந்த தமிழ்நாட்டுல தான் அவர் இருந்தார். சோ பெரிய பெரிய புருஷர்கள்லாம், இன்ஃபேக்ட் மகா புருஷர்கள்லாம் அவதரித்த, இன்ஃபேக்ட் நமக்கு தெரியும் பரசுராம கஷேத்திரம் சொல்லிட்டு நம்ம கேரளாவை சொல்றோம். தமிழ்நாட்டில் அது மாதிரி இருக்கு, நிறைய இடங்கள் இருக்கு. பட் இருந்தாலும் ஆன்மீக பூமி தமிழ்நாடு மறுக்கவே முடியாது. இருந்தாலும் அது கொஞ்சம் திராவிட மாயில சிக்கி இப்ப திரும்ப மீண்டு வருதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? மீண்டு வருதோ இல்லையோ, 2014 நரேந்திர மோடியினுடைய ஆதிக்கத்தின் கீழே வந்த இந்திய அரசாங்கம் 2019 2024 3வது முறையாக வெற்றி பெற்றதற்கு முக்கிய காரணம் இந்துத்துவம்.
அகில இந்திய அளவில் மீண்டும் இந்து உலகில் நிலைநாட்ட வேண்டும் என்ற ஒரு வீராப்புடன் ஒரு ஒரு நரேந்திர மோடி இல்லை என்றால் இந்தியாவில் ஒரு இந்துத்துவா, அதுவும் RSS பிஜேபி இல்லை என்றால் இந்துத்துவாவும் சரி இந்துக்களும் என்றும் அழிந்து போயிருப்பார்கள். இந்த காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், திமுக அந்த மாதிரி இடத்துல எல்லாம் சேர்த்தீங்கன்னா காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா 2009, 10, 11, 12, 13 இந்த 5 வருஷத்துல அவங்க பண்ண லூட்டி இருக்கு பாருங்க, காங்கிரஸ்கார பண்ண ஃப்ராடு பண்ணிருக்காங்க பாருங்க. அதெல்லாம் தான் வந்து ஏமா 4% முஸ்லிம்க்கு ரிசர்வேஷன் கொடுக்கிறேன்னு ஆரம்பிச்சாங்க. அதுதான் ஒரு டேர்னிங் பாயிண்ட். ஜேகே சல்மான் குர்ஷித் பார்லிமெண்ட்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. மன்மோகன் சிங் போய் அங்க ஜிமா மத்திய செக்குலர் ஒரு பக்கம். ஏன்னா காரணம் இந்துத்துவா வந்து சோனியா காந்தி, ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, இந்திரா காந்தி, ஜவஹர்லால் நேரு போன்றவர்கள் இந்துக்களுக்கு விரோதி இல்ல. இன்ஃபேக்ட் நீங்க சொல்றது வாஸ்தவம் தான். 92 ஒரு எழுச்சி இருந்தது, ரைட்? அதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் நமக்கு தெரியும். பட் 98ல இருந்து 2004 வரைக்கும் இந்துத்துவ எழுச்சி ரொம்ப அதிகமா இருந்து மறுபடியும் ஒரு சரிவை கண்டது 2004ல இருந்து 2014 வரைக்கும். நீங்க அந்த நிலைமைக்கு இன்னும் போலன்னு நினைக்கிறீங்களா? இன்ஃபேக்ட் ஏன்னா 2024 நம்ம வெற்றி பெற்றாலும் இன்ஃபேக்ட் 2040 சீட்டுகள் வாங்கி பாஜக ஆட்சியில் இருந்தாலும் இப்போ ஒண்ணு சொல்றேன். பிளேன் டேக் ஆஃப் ஆயிடுத்து, டேக் ஆஃப் ஆயிட்டு அது சஸ்டெயின் ஆயிடுத்து, நல்ல பறந்துட்டு இருக்கு. இப்போ வந்து எப்போ லேண்டிங் ஆகுங்கிறது தெரியாது. அந்த மாதிரி லேண்டிங் ஆகிறதுக்கு ஸ்டெபிலைஸ் ஆயிடுது. இப்போ ஹிந்துத்துவாவை விட்டா வேற வழி கிடையாது. பாருங்க, மம்தா பானர்ஜி கூட காளி பூஜைக்கு பணம் தரேங்கிறா. இப்போ ஏற்கனவே தந்துட்டு இருக்கா, இப்போ தரேங்கிறா. இப்போ எல்லாருமே ஒரு இப்போ ரக்ஷா பந்தனுக்கு ராகுல் காந்தி வந்து வாழ்த்து தெரிவிச்சா. எந்த வருஷமும் தெரிவிக்காத ராகுல் காந்தி. நீங்க இந்துத்துவா பத்தி பேசும்போது நம்ம திரு சந்திரபாபு நாயுடு அவர்கள், ஆந்திர பிரதேச முதல்வர் அவர்கள் ஒரு அறிக்கை நம்ம வாட்ஸ்அப்ல எல்லாம் வருது. என்னன்னா, இந்துக்கள் அல்லாதவர்களை வந்து பணியில அமர்த்த மாட்டோம்னு சொல்லிட்டு திருப்பதி தேவஸ்தானத்துல சொல்லியிருக்காரு, ரைட்? திருப்பதி தேவஸ்தானத்துல இந்துக்கள் அல்லாதவர்களுக்கு பணி கொடுக்க மாட்டோம், வேலை கொடுக்க மாட்டோம் அவர் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் இந்துத்துவா போக்கு நினைக்கிறீங்களா? இந்துத்துவாக்கு இருக்கக்கூடிய சைட் எஃபெக்ட்ஸ் இதெல்லாம் நரேந்திர மோடி, RSS, பாஜக, அமித்ஷா, யோகி ஆதித்யநாத் போன்றவர்கள் எல்லாம் கொடுக்கக்கூடிய பிரஷர். அதையும் தவிர கர்நாடகால என்னதான் பண்ணாலும் இந்த சித்தராமையா கவர்மெண்ட் ராமர் நகர் என்பதை மாற்றிக்கொண்டு பெங்களூர் சவுத் என்று வைத்தாலும், அதையும் தவிர சில இடங்களில் ஹனுமான் பிறந்த இடத்தில் அங்கு சிறுசூலம் இருப்பதையும் திருமண் இருப்பதையும் எடுத்து விட வேண்டும் என்று SDPI ஒரு கொண்டு வந்தாலும் ஆச்சரியமாக இருந்தாலும் அதையெல்லாம் எதிர்த்து நிற்கக்கூடிய அளவிற்கு தென்னகத்தில் கூட இந்துத்துவா வளர்ந்து விட்டது என்பதைத்தான் குறிக்கிறது. இனி நாம் அரசியல் பேசுவோம், அரசியலுக்கு வருவோம். நம்ம குழந்தை அரசியல் வந்தாச்சு. எதுவா இருந்தாலும் முக்கியமான செய்தி நம்ம இன்னைக்கு என்ன பாக்குறோம்னா, ராஜா நரேந்திர மோடி அகில இந்திய ராஜா நரேந்திர மோடி. ஆனால் அகில இந்திய ராஜா நீங்க அந்த ஹிண்ட் கொடுத்துட்டீங்க. நம்ம திரு H. ராஜா அவர்கள் இந்துத்துவா போராளி சொன்னா அதுக்கு மிகையாகாது. அவரை மாதிரி வந்து தமிழகத்துல இந்துத்துவா பேசுறதுக்கு ஆளே கிடையாது. எத்தனை பேர் இனி வந்தா கூட அவருக்குன்னே இன்னொருத்தர் கிடையாது. அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்திருக்கோம் இந்து முன்னணி திரு ராஜகோபாலன் அவர்கள், இன்ஃபேக்ட் ராமகோபாலன் அவர்கள் அப்படி இருந்தாரு. நீங்க உங்க ராஜகோபாலன்ற பேர் வந்து எனக்கு, ஸோ யூ ஆர் ஆல்வேஸ் பீன் தேர், அதுல மாற்று கருத்து கிடையாது. ஸோ திரு H. ராஜா அவர்கள் வந்து கன்வீனரா 6 உறுப்பினர் கொண்ட குழுவை வந்து பாஜக நியமனம் செஞ்சிருக்கு தமிழ்நாட்டுல. அடுத்த 3 மாதத்துக்கு திரு அண்ணாமலை அவர்கள் வெளிநாடு பயணம் மேற்கொண்டதுக்கு பிறகு, ரைட்? இது எப்படி நீங்க பாக்க? ஏன்னா கரெக்டா இப்போ வந்து உறுப்பினர் சேர்க்கையும் சைட் பை சைடு நடந்துட்டு இருக்கு. இது வலு சேர்க்குமா? வலு சேர்க்கத்தான் சேர்க்கும். ஒன்று சொல்ல வேண்டும். என்ன என்று கேட்டால், இப்பொழுது ஒரு நிலைமை வந்து கொண்டிருக்கிறது. பிஜேபியினுடைய அறிக்கையை பார்த்தால் ஆர்கனைசேஷன் அப்பாயின்மெண்ட் என்று சொல்லி பிஜேபி தமிழ்நாடு ஸ்டேட் பிரசிடென்ட் அண்ணாமலை வந்து அயல்நாடு சென்றிருப்பதால் செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் 3 மாதங்களுக்கு as per direction of JP Nadda in the absence of state party activities will be coordinated by a committee சொல்லிட்டார். புரியுதா? அந்த கமிட்டியில யார் யார் போட்டிருக்காங்க பாருங்க, அதுதான் முக்கியம். காரணம் என்ன என்று கேட்டால், இந்த கமிட்டிக்கு உகந்ததாக இருக்கக்கூடிய கன்வீனர் H. ராஜா போட்டாச்சு. அவர் நேஷனல் எக்ஸிகியூட்டிவ் கமிட்டி மெம்பர் H. ராஜா. இப்ப சக்கரவர்த்திங்க ஸ்டேட் வைஸ் பிரசிடென்ட், கணக்க சபாபதி அவர் ஸ்டேட் வைஸ் பிரசிடென்ட்,
முருகானந்தம், ராம சீனிவாசன் இதெல்லாம் போட்டிருக்காங்க. கடைசியில எஸ்.ஆர். சேகர். இதுல பாத்தீங்கன்னா ஒரு மனதுல எனக்கு என்ன வருதுன்னா, அண்ணாமலையினுடைய டீம் இது. அண்ணாமலை எதிர்க்கு இருக்கக்கூடிய சொல்லக்கூடிய தமிழிசை சவுந்தரராஜன், வானதி சீனிவாசன் இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நரேந்திர மோடியினுடைய ஒரு அழுத்தம் என்ன என்று கேட்டால், தேவேந்திர பட்னவிஸ் என்பவரையும், அதையும் தவிர ராஜஸ்தானில் தேவேந்திர பட்னவிஸ் என்பவர் ஒரு பிராமணர். அவர் முக்கிய மந்திரி ஆக்கினார் 2004, அதாவது பதவியேற்றவுடன் மகாராஷ்டிராவில். ஹெச் ராதாவை போட்டு அவர் ஒரு பிராமணர். எஸ்.ஆர். சேகர் ஒரு ஐயங்கார், பிராமின். எஸ்.ஆர். சேகர் கனக சபாபதி, அவர் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்த. ராம சீனிவாசன் ஆக மொத்தம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய சினர்ஜியை கொண்டு வந்து மீண்டும் இந்துத்துவாவிற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஏன்னா எச் ராஜா தான் நரேந்திர மோடிக்கு ரொம்ப டியர் ஃப்ரெண்டு. அவர் எல்லாரும் கவர்னர் ஆக்கல, அவர் கவர்னர் ஆக்கல எல்லாம் சொல்லியிருந்தாங்க. அவருக்கு ஆர்கனைசேஷன் கவர்னர் விடுங்க. பட் பாஜக சார்பில் 2024 தேர்தல்ல நாங்க பலம் மிகுந்த உறுப்பினர்கள் தான் போட்டிருக்கோம். இது இன்ஃபேக்ட் எல்லா சீனியர் லீடரும் இருந்தாங்க. அந்த 40 பேர்ல திரு எச் ராஜா அவர்கள் எப்படி மிஸ் ஆனார்? அவர் ஆர்கனைசேஷன் வச்சுக்கதான் வச்சிருந்தாங்க. இப்போ டிரான்ஸ்லேட் பண்றதுக்கெல்லாம் வச்சிருந்தார். எச் ராஜா தமிழகத்தினுடைய பால் தாக்கரே என்று அவரே சொல்லக்கூடிய சம்ராட், இந்து சம்ராட். இது ஒரு திருப்பும். தமிழக அரசியலில் ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும். எச் ராஜாவை போட்டது காரணம் என்ன என்று கேட்டால், அண்ணாமலை மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையின் பெயரில் தான், அண்ணாமலையை கன்சல்ட் பண்ணிட்டு தான் எச் ராஜாவை போட்டார்கள். அண்ணாமலை கூட ஒரு நிருபர் கூட்டத்தில் சொல்லி இருக்கிறார். அந்த காணொலியை நான் பார்த்தேன். எச் ராஜா தலைமையில் ஒரு குழு அமைக்கப்படும் என்று சொல்லிவிட்டு தான் போயிருக்கிறார். அவர் டிசம்பர் மாசம் 1ஆம் தேதி வந்த உடனேயுமே 2026க்கு நிறைய வேலை செய்ய ஆரம்பிச்சுறார் அண்ணாமலை. அண்ணாமலை விட்டுட்டாரு, அண்ணாமலைக்கு கை போட்டு அதிமுகவினர் குஷி அடைய முடியாது. இருப்பினும் நாம் இதை அலசி கொண்டு இருக்கக்கூடிய சமயத்தில் ஓரிரு முக்கியமான கருத்துக்கள் வெளில வரத்தான் செய்கிறது. ஜேகே ஒன்று, பிரதமர் நரேந்திர மோடி தமிழகத்தை 2026 எப்படி பார்க்கிறார்? 2024 லோக்சபாவில் 75 இடங்களில் பாஜக முன்னிலையில் வந்து விட்டது. தமிழகத்தில் அசம்பிளியை பார்த்தீங்கன்னா 234 அசம்பிளி கொண்டதுதான் 40 பாராளுமன்ற தொகுதி. இருப்பினும் அந்த 234 தொகுதிகளில், அசம்பிளி தொகுதிகளில் 75 இடங்களில் பாஜக 2024 லோக்சபா தேர்தலில் முன்னணி வந்து விட்டது. வாக்கு சதவீத விதத்தை பார்த்தால் கூட நம்மளுக்கு அது எக்ஸ்பிளிசிட்டா தெரியும். இப்ப அந்த 75 இடத்தை குறிப்பாக வைக்க வேண்டும் என்று தான் அமித்ஷா அவர்கள், நட்டா அவர்கள், நரேந்திர மோடி அவர்கள் அண்ணாமலையிடம் இட்ட கட்டளை. அந்த 75ல நீங்க எழுதி வச்சுங்க ஜேகே, 50ல 55 மட்டும் பிஜேபி எம்எல்ஏ சொல்றார். அதற்கு உறுதுணையாக இருப்பவர் எச் ராஜா. இப்ப அந்த பேஸ் பண்ணி விட்டுறாரு. 2025 அண்ணாமலை. ஆனாலும் பாக்குறோம் என்னன்னா, திமுக எல்லாரையும் விட கொஞ்சம் முன்னவே கொஞ்சம் அதிகமா யோசிக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்கிற கட்சி. அதனால தான் திரு தமிழக வெற்றி கழகம் கட்சி, தமிழக வெற்றி கட்சி, திரு நடிகர் விஜய் அவர்களுடைய கட்சி 2026 போட்டியிட போறாங்க. அதனால பிஜேபிக்கு பின்னடைவு இருக்குமா? கிடையவே பின்னடைவு இருக்கவே இருக்காது. பின்னடைவு என்பது இருக்கவே இருக்காது. காரணம் என்ன என்று கேட்டால், தமிழகத்தில் ஒரு சித்தாந்த போர் வந்து விட்டது. திராவிட இயக்கத்திற்கும் இந்துத்துவாவிற்கும் தான் நேரடியா புகட்டி. 2024 தேர்தல் என்பது ஜேகே, என்னுடைய 1967 நான் தமிழக அரசியலை நேராக பார்க்கிறேன். நான் இளம் வயதில் என்னுடைய மரியாதைக்குரிய தகப்பனார் ஜா ராமபத்ரன் அவர்கள் மூதறிஞர் ராஜாஜியிடம் பணிபுரிந்து கொண்டு வந்தார் செயலாளராக, சுதந்திர கட்சிக்காக. அந்த காலத்தில் இருந்து என்னுடைய மரியாதைக்குரிய தகப்பனார் ஜா ராமபத்ரன் சாணக்கியன் என்ற பத்திரிகை நடத்தி வந்தார். அப்பொழுது ராஜாஜியினுடைய கடிதங்களை என்னுடைய தகப்பனார் ஐயா
அண்ணாதுரை மூதறிஞர் ராஜாஜியுடைய கட்டுரையை பேரறிஞர் அண்ணாவிடமும் காயிதே மில்லத்திடம் கொடுத்தவர் என்னுடைய தகப்பனார். மாதட்டி சொல்லுகிறேன். அப்பொழுது இருந்து நான் இந்த அரசியலை பார்க்கவன் 2024 அரசியலை தமிழகத்தில் பார்க்க வேண்டும் என்றால் ஜே.கே. ஒன்றே ஒன்று, உதயநிதி அண்ணாமலை, மோடி ஸ்டாலின், இந்துத்வா திராவிடம், இது 3 தான் இருக்க போகுது. இது எதுவுமே irrelevant என்று தான் என்னுடைய கருத்து. ஜே.கே. ரைட். இன்ஃபேக்ட் நீங்க கரெக்டான அடுத்த பாயிண்ட்டுக்கு போயிட்டீங்க. தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் மேற்கத்திய நாடுகள் அமெரிக்காவுக்கு பயணம் செஞ்சிருக்கார். முதலீட்டை ஈர்ப்பதற்கு அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். நம்ம இதுக்கு முன்னாடி அவர் பயணம் செஞ்சதெல்லாம் பார்த்துருக்கோம். துபாய் எல்லாம் போயிட்டு வந்திருக்கார். ஸோ எந்த அளவுக்கு இதோடைய இம்பாக்ட் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இன்ஃபேக்ட் ஃபார் அன் எக்ஸாம்பிள், அமெரிக்கால இப்ப எலெக்ஷன் வரப்போகுது நவம்பர்ல. அமெரிக்க விஜயம் என்பது மாண்புமிகு முதலமைச்சர் எடுத்துக்கொண்ட ஒரு சிறப்பு மிக்க ஒரு முயற்சி. காரணம் என்ன என்று கேட்டால், தமிழகத்திற்கு அந்த டாஸ்மார்க் அதையும் போதைப் பொருட்கள் எல்லாம் இருந்தபோது தமிழக நிதி நிலை வறட்சியாக இருக்கிறது. பைனான்சியல் எமர்ஜென்சி வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு அவ்வளவு பண தட்டுப்பாடு இருக்கிறது தமிழகத்தில். அதையெல்லாம் சரி செய்யத்தான் இன்னும் 2 ஆண்டுகள் தமிழகத்தை ஆள வேண்டும் திமுக என்ற பின்னணியில் தான் அந்நிய முதலீட்டை கவர்ச்சிகரமாக செய்வதற்கு முதலமைச்சருடைய பயணம். அது வெற்றியாக வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்வதை தவிர அதில் சில குரலுபடிகள் இருப்பதையும் சுட்டிக்காட்டியாக வேண்டும் பி. குரு தமிழ் நேயர்களுக்கு. காரணம் என்ன என்று கேட்டால், ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த பயணத்தின் போது அங்கு எலெக்ஷன் நடப்பதனால் அமெரிக்காவில் அங்கு இருக்கக்கூடிய முதலீட்டாளர்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய கள்ளக்குறிச்சி போதைப் பொருள்கள் விற்பனை கலவரம் இனக்கலவரம் இந்த நடுவே 10,000 கோடி 20,000 கோடி 1,00,000 கோடி போடுவார்களா என்ற சந்தேகம் கூட வருகிறது. இந்த சமயத்தில் இந்த முயற்சி எடுக்கப்பட வேண்டுமா? இருப்பினும் மத்திய அரசாங்கத்தினுடைய அனுமதியின் பேரில் தான், மத்திய அரசாங்கத்தினுடைய உதவியின் பேரில் தான், பிரதமர் நரேந்திர மோடியினுடைய அனுமதியின் பேரில், ஜெய்சங்கருடைய உத்தரவின் பெயரில் தான் மு.க. ஸ்டாலினுக்கு விசா எல்லாம் கிடைத்தது. காரணம், அவர் ஒரு சீஃப் மினிஸ்டர், டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட் ஹோல்டர். ஆக மத்திய அரசாங்கத்திற்கும் இதில் ஒரு சம்பந்தம் இருக்கிறது. தமிழகத்தில் முதலீடை கொண்டு வர வேண்டும் என்று அது ஒரு வளர்ச்சிகரமான திட்டமாக இருப்பதனால், துபாயில் சென்று வந்தாரே என்னாச்சு, சிங்கப்பூர் போயிட்டு வந்தாரு என்னாச்சு, அதுக்கு ஒரு வெள்ளை அறிக்கை கொடுத்தால் நன்றாக இருக்கும். காரணம், அடிமட்ட தளத்தில் ஒன்றுமே இல்லை. ஒரு உதாரணத்திற்கு சொல்லுகிறேன். 2 விஷயத்தை நாம் கம்பேர் செய்து நம்ம இந்த விவாதத்தை முடித்துக் கொள்ளலாம். ஒன்று, அடிமட்ட தளத்தில் பணம் வரல. நீங்க என்னதான் முதலீடு கொண்டு வந்தாலும் சரி, காரணம் நீங்க வரி போடணும். அந்த வரி குறைக்கிறது ஃப்ரீயா கொடுத்துட்டா, 1000 ரூபாய் கொடுக்குறேன் பஸ்ல ஃப்ரீ, மெட்ரோல கும்பலே வருது இல்லைன்னா எப்படி வரும்? நீ பஸ்ல ஃப்ரீயா கொடுத்துட்டீங்கன்னா மெட்ரோல எப்படி கும்பல் வரும்? மெட்ரோவில் மத்திய அரசாங்கம் பணம் கொடுப்பதில் இதை விட்டுருங்க. கிரவுண்ட் ஜீரோல பணம் கிடையாது. பஞ்சாயத்துகளுக்கு தமிழக அரசாங்கம் பணம் கொடுப்பதை நிறுத்தக்கூடிய நிலைமைக்கு மோசமான பொருளாதார நிலை தமிழகத்தில் விளையாடி கொண்டிருக்கிறது. ஓரிரு வருடங்கள் இப்படி சென்றால் 2025 தமிழக அரசில் ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்க வேண்டிய அளவிற்கு பணம் இல்லாம போனாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. இதையெல்லாம் சரி செய்ய வேண்டும் என்றால் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வரி போட வேண்டும், டாஸ்மாக் போதைப் பொருள் நிறுத்த வேண்டும். இருப்பினும் ஊழியர்களிடையே, திமுக ஊழியர்களிடையே உற்சாகம் இல்லை. அதையும் தவிர இன்று ராஜா போட்டு விட்டார்கள் மத்திய பாஜகவினர். அவரை கன்வீனர் அமைப்பாளராக போட்டிருக்கிறார்கள். ஒன்றே ஒன்று சொல்லுகிறது, திமுக வளர்ந்த கட்சி, அதிமுக மிக மிக வளர்ந்த கட்சி, பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்து இருக்கக்கூடிய கட்சி. வளரக்கூடிய கட்சியில் தொண்டர்களுக்கு அதிமுகவுடன் போகக்கூடாது என்ற ஒரு ஊர்ஜிதம் வந்துவிட்டது. அதே மாதிரி அதிமுக ஊழியர்கள் பாஜகவுடன் போகக்கூடாது, சிறுபான்மை வாக்கு தான் முக்கியம் என்று ஒரு நிலைமை மாற்றிவிட்டார் எடப்பாடி பழனிசாமி. இந்த பிரச்சனையில் பார்த்தால் பாஜக அதிமுக உறவு முறிந்து விட்டது இன்றுடன். இரண்டாவதாக, திராவிட முன்னேற்ற கழக ஊழியர்கள் கண்டிப்பாக மு.க. ஸ்டாலின் முதலமைச்சருடைய அயல்நாட்டு பயணத்தை வரவேற்றாலும் கீழ்மட்ட தளத்தில்
பஞ்சாயத்து, கிராமப்புற நகர்ப்புற அமைப்புகள், நகர சபைகள் எல்லாம் பணம் கொடுக்காமல் திண்டாடி கொண்டிருப்பதற்கு தங்கம் தென்னரசு நிதி அமைச்சருடைய தவறான கொள்கை, திமுகவின் தவறான கொள்கை என்று தான் சொல்லி, ஆக அதிமுக, காங்கிரஸ், பாஜக, திமுக ஊழியர்களிடையே ஒரு கசப்பு வளர்ந்து விட்டதை நாம் பார்க்கிறோம் என்பதுதான் என்னுடைய கடைசி கருத்து. எது இருப்பினும் ஐயா ஸ்டாலினுடைய வெற்றிகரமாக திரும்பினால் அது தமிழகத்திற்கு நல்லது என்ற முடிவுதான் கருத்தாக நாம் தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். ஜே.கே. ரொம்ப நன்றி சுவாமி. என்னுடைய கேள்விகளுக்கு நேர்களுக்காக உங்களுடைய பதில் அளித்ததற்கு ரொம்ப நன்றி.